கடந்த ஆண்டு தமிழ் திரையுலகின் ஹாட் டாபிக் என்றால் அது யாருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் என்ற போட்டியே ஆகும். தொடர்ச்சியாக வெற்றி படங்களை கொடுத்தது யார், தமிழ் திரையுலகின் பாக்ஸ் ஆபீஸ் கிங் யார் என ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்கள் மாறி மாறி சமூக வலைதளங்களில் போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். அந்த சூழ்நிலையில்தான் ஜெயிலர் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் காக்கா கழுகு கதையை சொல்லி சூப்பர் ஸ்டார் பட்டம் குறித்து பேசினார் ரஜினிகாந்த். காக்கா எவ்வளவுதான் தொந்தரவு செய்தாலும் கழுகு எதை பற்றியும் கவலைப்படாமல் மேலே மேலே செல்லும் என ரஜினிகாந்த் பேசியிருந்தார். இந்த கதையில் விஜயைத்தான் ரஜினி காக்கா என குறிப்பிட்டு பேசியதாக சமூக வலைதளங்களில் பரவவே விஜய் ரசிகர்கள் கோபமடைந்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர். மறுபக்கம் ரஜினிகாந்த் தான் என்றும் நிரந்தர சூப்பர் ஸ்டார் என ரஜினி ரசிகர்களும் அவரை புகழ்ந்து பேச ஆரம்பித்தனர். இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் நடைபெற்ற லியோ வெற்றி விழாவில் சூப்பர் ஸ்டார் பட்டம் விவகாரத்திற்கு விஜய் முற்றுப்புள்ளி வைப்பார் என நினைத்தால் அவர் பங்கிற்கு அவரும் ஒரு காக்கா கழுகு கதையை சொல்லி ரசிகர்களின் வைபை ஏற்றிவிட்டார். பெருசா கனவு காணுங்க என்ற குட்டி ஸ்டோரி மூலமாக பெரிய மேட்டரையே விஜய் சூசகமாக பேசியதாக அப்போது கருத்துக்கள் பரவின. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக லால் சலாம் படத்தின் ஆடியோ லான்ச் நிகழ்ச்சி நடந்து முடிந்துள்ளது. ஆடியோ லான்ச்சில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் காக்கா கதை குறித்து விளக்கமளித்தார். தான் சொன்ன காக்கா கழுகு கதையை விஜயை தாக்கி பேசியதாக பலர் நினைத்து கொண்டிருப்பதாகவும் அது தம்மை வேதனையடைய செய்திருப்பதாகவும் ரஜினிகாந்த் கவலை தெரிவித்தார். விஜய் என் கண் எதிரே வளர்ந்த பையன் என்றும் தன்னுடைய கடின உழைப்பாலும் திறமையாலும் நடிகனாகி மிக பெரிய இடத்தை எட்டியிருப்பதாகவும் புகழ்ந்து பேசிய ரஜினிகாந்த் விஜயை போட்டியாக நினைத்தால் அது தனக்கு மரியாதையாக இருக்காது என்றும், அதே போல விஜய் என்னை போட்டியாக நினைத்தால் அது அவருக்கும் கௌரவமாக இருக்காது என்றும் தெரிவித்தார். இறுதியாக விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து பேசிய ரஜினிகாந்த் அதற்காக விஜய்க்கு வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டார். பின்னர் மீண்டும் ஒரு முறை காக்கா கழுகு கதையை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என விஜய் ரசிகர்கள் மற்றும் தன்னுடைய ரசிகர்களிடமும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய லால் சலாம் படத்தின் இயக்குனர் ஐஸ்வர்யா தனது அப்பா ரஜினிகாந்த் சங்கி இல்லை என்றும் அவரை சங்கி என சிலர் கூறுவதை கேட்டால் தனக்கு கோபம் வருவதாகவும் ஆவேசமாக பேசினார். ரஜினிகாந்த் சங்கியாக இருந்திருந்தால் லால் சலாம் படத்தில் நடித்திருக்கவே மாட்டார் என கூறிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சிறந்த மனிதநேயவாதி என்பதால் தான் இந்த படத்தில் மொய்தீன் பாயாக நடித்திருப்பதாக கூறினார். மகளின் பேச்சை கீழே சேரில் அமர்ந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த நடிகர் ரஜினிகாந்த் ஒரு நிமிடம் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினார். நீண்ட நாட்களாக நீடித்து வந்த காக்கா கழுகு சர்ச்சைக்கு ரஜினிகாந்த் முற்றுப்புள்ளி வைத்த நிலையில் மக்களவை தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ரஜினிகாந்த் சங்கி இல்லை என அவரின் மகள் ஐஸ்வர்யா ஆவேசமாக பேசியிருப்பது புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.